பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பிரேக்கிங் அப்டேட் அப்படின்றத பார்க்க போகிறோம். 2 துருவங்கள், ஒன்று ஒரு கம்ப்ளீட்டாக இஸ்லாமிய நாடு, இன்னொன்று ஒரு கம்ப்ளீட்டாக யூத நாடு. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து இப்போது ஒரு பெரிய மிலிட்ரி அலையன்ஸில் வந்திருக்காங்க. அதுவும் யுத்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி இப்போ அஃபிஷியலாகவே வெளியில் வந்திருக்கு. அது என்னென்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது வளைகுடா நாடுகளுடைய ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 47க்கு முன்னாடி, 47க்கு பின்னாடி, ஏன்னா 47க்கு பிறகு தான் இஸ்ரேல் அப்படின்ற புது நாடு உருவாகுது. அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஆதரவு, அன்னைக்கு ஒரு வீழ்ந்த சாம்ராஜ்யமாக இருந்த பிரிட்டன், இவங்களுடைய ஒரு ஃபுல் ஆதரவோடு அது ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்குறோம். கடுமையாக அதற்கு இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளுமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 3 அரபு யுத்தங்கள் நடந்தது. அந்த 3லையுமே இஸ்ரேல் ஜெயிச்சது. அதன் பிறகு ஒரு அண்டை நாடுன்னு சொல்லக்கூடிய ஈஜிப்ட் மற்றும் ஜோர்டான், இவங்களோட ஒரு நிரந்தர அமைதி. பட் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மற்றும் லெபனான், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா கண்ட்ரோல் லெபனான் கூட தொடர்ந்து இந்த பிரச்சனை அப்படின்றது போயிட்டே தான் இருக்குது. பல யுத்தங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். டேர்னிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018-19 அன்னைக்கு இருந்த ட்ரம்ப் அரசாங்கம் ஆப்ரஹாமிக் அக்கார்ட் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை முன்னெடுத்தாங்க. ஆபிரகாம் அவர்களுடைய வழித்தோன்றலான இந்த 2 முக்கியமான மதங்கள், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம், இன்னொன்று வந்து யூத மதம், ப்ளஸ் அமெரிக்கா கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மதம். இவங்க ஒரு அக்கார்டுக்கு வராங்க, ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வராங்க. அந்த அமைதி ஒப்பந்தப்படி இஸ்ரேலோட நட்பு அப்படின்றத விட ஒரு அக்ரிமெண்ட், இஸ்ரேலும் இருக்கணும், ஸோ இஸ்ரேலை ஒரு லெஜிட்டிமேட் நாடாக ஒத்துக்கிட்டு சேர்ந்து வாழ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் முன்னோடியாக அதில் போய் பங்கேற்ற நாடு, இந்த ஒப்பந்தத்துக்கு உள்ளே வந்த ஃபஸ்ட்டு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா UAE தான். இப்போது 2026 பிப்ரவரி 28 ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அவங்களுடைய பரம எதிரியான ஈரான் மீது ஒரு யுத்தத்தை தொடங்குறாங்க. ஈரான் பதிலுக்கு அதிகமான தாக்குதல் நடத்தினது யார் மேலே அப்படின்னு பார்த்தோம்னா UAE மேலே தான். இஸ்ரேல் மேலே எப்பயுமே அவங்க நடத்துவாங்க. இஸ்ரேல் இருக்கக்கூடாது அப்படின்றது ஈரானோட நிலைப்பாடு. ஈரான் இருந்ததுன்னா எங்களால் இருக்க முடியாது அப்படின்றது இஸ்ரேல் நிலைப்பாடு. அது 2 எக்ஸ்ட்ரீம், அங்கே நம்ம உள்ளே போக வேண்டாம். இப்போ அதிகமாக தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா UAE தான். ஏன்னா UAE அமெரிக்காவுடைய மிலிட்ரி மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். அதே சமயம் UAE ஆப்ரஹாமிக் அக்கார்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே சமயம் UAE U2I2ன்னு சொல்லக்கூடிய USA, UAE, இந்தியா, இஸ்ரேல் U2I2ன்ற இந்த வளைகுடா நாடுகளுடைய குவாடுன்னு கூட அதை சொல்லுவாங்க, அதோட உறுப்பினர் நாடு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ தான் இந்த பாலிட்டிக்ஸ்குள்ளே இந்தியாவும் உள்ளே வருது. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் கன்ஃபார்ம் தகவல் படி எடுத்தோம் அப்படின்னா இஸ்ரேலோடைய ஃப்ளாக்ஷிப் வெப்பன் அப்படின்றது அவங்களுடைய அயன் டோம் லேசர் சிஸ்டம். இது 2023 தான் அவங்க முதல் முறையாக சோதிச்சாங்க. கிட்டத்தட்ட $10 கம்மியான மதிப்பில் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் டார்கெட்ஸ், அதாவது ட்ரோன் போன்றவற்றை வீழ்த்த முடியும் லேசரை பயன்படுத்தி. அதே மாதிரி அவங்களுடைய இன்னொரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோ ட்ரோன் டிடெக்ஷன் சிஸ்டம். இது ட்ரோன் உள்ளே வரக்கூடிய ட்ரோனை துல்லியமாக கண்காணித்து அறியக்கூடியது. 2வது அயன் டோம் லேசர் சிஸ்டம், ரொம்ப கம்மியான விலையில் அதை தாக்கக்கூடியது. இது வரைக்கும் எந்த நாட்டுக்கிட்டையும் அவங்க இதை ஷேர் பண்ணது கிடையாது, அமெரிக்கா உட்பட. இப்போது UAE மேலே தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த முதல் வாரம் பிப்ரவரி 28க்கு பிறகு, குறிப்பாக ஏப்ரல் முதல் வாரத்தில் அவசரமாக இப்போ ஒரு நல்ல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அஃபிஷியலாக ஒரு மிலிட்ரி பார்ட்னர்ஷிப் இருக்கா UAEக்கும் இஸ்ரேலுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. U2I2 அப்படின்றது ஒரு எக்கனாமிக் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் பிளாக். அதில் வந்து பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்ற எந்த ஒரு ஃபார்மல் ஒப்பந்தமுமே கிடையாது. அதே மாதிரி ஆப்ரஹாமிக் அக்கார்டு அப்படின்றதும் ஒருத்தர் சண்டை போடாமல் இணைந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதாவது இணைந்து வாழணுன்றதை விட ஒருத்தர் வாழ விடணும் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடியது. அப்போ இந்த நேரத்தில் இஸ்ரேலோடைய 2 ஃப்ளாக்ஷிப் வெப்பன் சிஸ்டத்தை
தங்கள் மீதும் அங்கே தாக்குதல் நடத்துகிறாங்க. இஸ்புல்லாக்கள் அங்கே ஒரு ட்ரோன் தாக்குதலை ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம அப்போவே வீடியோ போட்டிருந்தோம். இந்த நிலைமையிலையும் இஸ்ரேல் அவசரமாக தங்களுடைய அயன்டோம் பேட்டரிஸை யுஏஇ குறிப்பாக துபையை பாதுகாக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெக்ட்ரா ட்ரோன் டிடெக்ஷன் சிஸ்டத்தையும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அயன் பீம் மற்றும் எல்பிட் நிறுவனத்துடைய ஸ்பெக்ட்ரா சிஸ்டம் இது உடனே அவசரமாக அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட் வெப்பன் சிஸ்டம். எந்த ஒரு நாடும் லேட்டஸ்ட் வெப்பன் சிஸ்டத்தை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்காது. ஒரு 2-3 வெர்ஷன் கம்மியாக தான் கொடுப்போம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலோடைய அயன்டோம் பேட்டரி மற்றும் இது கூட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு சிலதெல்லாமே ப்ரோட்டோடைப் ஃபார்ம். இன்னும் அந்த வெப்பனை வந்து ஃபார்ம்லாம் அவங்க இண்டெக்ட் கூட பண்ணல. அந்த ஆயுதங்களில் சோதனையில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸையும் கூட இஸ்ரேலோடைய ஓன் நெட்வொர்க்லேருந்து எடுத்து இவங்க யுஏஇக்கு கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு தான் துபை மேலே நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 98% யுஏஇயால் தடுக்க முடிஞ்சுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேசர் சிஸ்டம் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணுச்சு யுத்த களத்தை அப்படின்ற தகவல்களை இன்னும் அது வெளியில் வரல, ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் வரல. பட் இப்போது 3 விஷயம் அங்கே நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ் ஷேரிங். இஸ்ரேல் லைவ் டைமில் யுஏஇ நோக்கி வரக்கூடிய ட்ரோன் மற்றும் மிசைலோட இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் இன்டர்ஆபரபிலிட்டின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய வெப்பன்ஸ் ஜென்ரலாக அமெரிக்கன் வெப்பன்ஸோடு சேர்ந்து பேசும், அதாவது ஒருத்தர் அந்த வெப்பன்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும், அதை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான அட்வான்ஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜியை இஸ்ரேல் யுஏஇக்கு கொடுத்துருக்கு. அப்படின்னா யுஏஇயை அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான நாடாக நம்புகிறாங்க. இன்ஃபேக்ட் இந்தியா இஸ்ரேலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உறவு இருக்குது. அதுலேயுமே நம்ம அயன்டோம் சிஸ்டத்தை கொடுக்கறத பற்றி அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் போர்க்கால உதவி நேரத்தில் இந்த வெப்பன்ஸை தங்களுடைய பாதுகாப்பையும் கொஞ்சம் கேள்விக்குறியில் தான் வச்சுட்டு டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஈரான் மற்றும் அவங்களுடைய பார்ட்னர்ஸ், குறிப்பாக ரஷ்யா மற்றும் சைனா ரொம்ப ஹெவியாக 3 விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 1 ஏவுகணைகள், பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள், 2வது க்ரூயிஸ் ரக ஏவுகணைகள், 3வது காமிகாசி ட்ரோன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் யூஸ் ட்ரோன்ஸ், சூசைட் ட்ரோன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் மிகப்பெரிய ஒரு சேச்சுரேஷனை இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸில் பண்ணுச்சு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஃபினான்ஷியல் டைம்ஸ் சொன்னது அப்படின்றது ஒரு ஆர்டிக்கல் அந்த சமயத்தில் எழுதியிருந்தாங்க. கிளியர் கட்டாக இதில் ஒரு அஸ்லிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படின்ட்டு. ஏன்னா உள்ளே வரக்கூடிய ட்ரோன் ஒரு $15,000-25,000, அதை தடுக்கக்கூடிய மிசைல் அப்படின்றது $3 மில்லியன் வரைக்கும் போகுது. ஸோ இதுக்கு ரொம்ப நாள் இதை போக முடியாது அப்படின்ற போது யுஏஇக்கு ஒரு லோ காஸ்ட் டிஃபென்சிவ் சிஸ்டம் அப்படின்றது கட்டாயமாகுது. ஜென்ரலாக ஒரு பொருளை, ஒரு வெப்பனை வாங்கணும் அப்படின்னா இந்த இரு நாடுகள் முதல்ல பேசுவாங்க. அதன் பிறகு எந்த சிஸ்டம்ஸை கொடுக்கணும் அப்படின்ற அந்த முடிவு எடுப்பாங்க. பிறகு அது ட்ரையல் நடக்கும். அந்த வெப்பன் எப்படி அவங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படின்ற ட்ரையல் நடக்கும். பிறகு அதோடைய ரேட்ஸை நெகோஷியேட் பண்ணுவாங்க. பிறகு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பிறகு பணம் கொடுப்பாங்க. அதன் பிறகு அந்த வெப்பன்ஸ் வரும். பிறகு அது பயிற்சி, கடைசியாக தான் இராணுவத்துக்குள்ளே வரும். ஆனால் இஸ்ரேல் இப்போ கொடுத்தது எல்லாமே ஜஸ்ட் ஓவர் நைட், ஒரு வாரத்துக்குள்ளே இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது கல்ஃப் நாடுகள் எல்லாமே ஒரு லேயர் சிஸ்டம், ஆப்ரேஷன் சிந்தூரில் அவங்க இந்தியாட்ட வந்து நிறையா பாடம் படிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு லேயர் நம்ம L-70 அப்படின்ற பழைய காலத்து அப்சல்யூட் கன்னை எப்படி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆகாஷ் மிசைல் சிஸ்டம்ஸு, அதன் பிறகு நம்மளுடைய S-400, இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லி 4 அடுக்கு வச்சுருக்கோம். ஸோ அதே தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஈரான் யுஏஇயோடைய இந்த பகையில் இஸ்ரேல் நேரடியாக யுஏஇக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஆப்ரஹாமிக் அக்கார்ட் அப்படின்றது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல், ஜியோ எக்கனாமிக்கல் அப்படின்றத விட இது ஒரு சிம்பாலிக்கான ரீகன்சிலேஷன். 2 மதங்களும் எத்தனாயிரம் வருஷமோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பல லட்சம் மக்கள் இறந்துருக்கிறாங்க. இப்போ சரி, நவீன உலகத்துக்கு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம், இனிமே ஒருத்தர் வந்து வாழ விடுவோம் அப்படின்றது தான். அதாவது நான் உன்னை வாழ விடுறேன், நீ என்ன வாழ விடு அப்படின்றதுக்காக தான். பட் இந்த இடத்துல இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்டாக பார்க்கப்படுது. வரக்கூடிய காலங்களில் U2I2ன்னு சொல்லக்கூடிய இந்த பிளாக், அதாவது USA, UAE, இந்தியா, இஸ்ரேல் இராணுவ கூட்டமைப்பை மிகப்பெரிய லெவலில் கொண்டு வருவாங்க அப்படின்றத பார்க்குறோம். UAE ஏற்கனவே இந்தியாட்ட பிரம்மோஸ் போன்ற மிசைல் சிஸ்டத்தை கேட்டிருக்காங்க. ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் கேட்டிருக்காங்க.
அயன்டோமை இப்போ இஸ்ரேல்கிட்ட வந்து அவங்க டைரெக்டாகவே பயன்படுத்தி பார்த்துருக்காங்க. இது இன்னும் அஃபிஷியலாக வாங்கலை. இன்ஃபேக்ட் இது வந்து இன்னும் வாங்கலை. இஸ்ரேல் தன்னுடைய இராணுவத்தோடைய இதிலிருந்து இன்வென்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கொலாபரேஷன் அப்படின்றது கிளியர் கட்டாக ஒரு புது பிளாக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இராணுவ ரீதியாக உருவாக்குறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கார்டோடைய ஆப்ரஹாமிக் அக்கார்டோடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தகம், சுற்றுலாத்துறை, ஃபின்டெக்கு, டீலசாலினேஷன், தண்ணீர் மற்றும் எனர்ஜி பார்ட்னர்ஷிப். ஏன்னா தண்ணீர் இதில் மேலாண்மையில் இஸ்ரேலை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவங்களுடைய ஊருக்கு நான் போயிருந்த போது அங்கே விவசாய நிலங்களை நான் பார்த்தேன். கொஞ்சம் பிரமிச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். நம்ம ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அது எப்படி அந்த விவசாயத்தை பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது. இது எல்லாமே இவங்க வந்து ஒரு பிளாக்காக கொண்டு போனாலும் இதில் எழுதப்படாத ஒரு விஷயத்த ஒரு கிரைசிஸில், பீக் கிரைசிஸில் மிலிட்ரி அசிஸ்டண்ட்டாக இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற போது ஆப்ரஹாமிக் அக்கார்டு அப்படின்றது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுச்சுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் குவாடும், இன்னொரு பக்கம் ஆப்ரஹாமிக் அக்கார்டும் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு முரணான நாடுகள். இப்போது குவாட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 4 நாடுகள் அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா. 4மே ஜனநாயக நாடுகள். 4மே பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய நாடுகள். 4லையுமே வந்து சர்வாதிகார ஆட்சியோ இல்லை ஒரு இராணுவ ஆட்சியோ கிடையாது. ஆனால் U2I2 பார்த்தீங்கன்னா இந்தியா இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு கம்ப்ளீட்டான யூத நாடு, UAE கம்ப்ளீட்டாக ஒரு இஸ்லாமிய நாடு, அமெரிக்கா பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய நாடு. ஸோ 4 டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் உள்ளே வரும்பொழுது இது ரிலீஜியஸ் ஐடென்டிட்டின்னு இல்லாமல் இருந்தாலும் இதில் 3 ஜனநாயக நாடாக இருந்தாலுமே இதில் கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த போர் அப்படின்றது கிளியர் கட்டாக ஒரு விஷயத்த வந்து உணர்த்தி இருக்குது. போர்க்கால சூழ்நிலையில் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவாங்க, எதிரிகள் நண்பர்களாக மாறுவாங்கன்ற போது ஒரு புது பார்ட்னர்ஷிப் அப்படின்றது தெளிவாக உருவாகியிருக்கு. ஸோ இது ஒரு நேட்டோ ஸ்டைல் குரூப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போதைக்கு U2I2ன்றது ஒரு டெக்னாலஜிக்கலாக ஒரு எக்கனாமிக்கலாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் இந்த இடத்துல இந்தியா ஒரு பிளாக்குக்குள்ளே போகக்கூடியதை பார்க்குறோம். இது நாள் வரை நடுநிலைன்னு சொல்கிறத விட இந்த குறிப்பிட்ட பிளாக்ல நாங்கள் இல்லை அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஸ்டாண்டாக இருந்துச்சு. பட் இப்போ U2I2 அப்படின்னு வரும்போது ஈரானை விட்டு விலகி இந்த பாலிட்டிக்ஸில், அதாவது இந்த வளைகுடா நாடுகளில் நடக்கக்கூடிய பாலிட்டிக்ஸில் சைடு எடுக்க வேண்டிய நேரம் இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படின்றதையும் இது உணர்த்துது. எந்த சைடு எடுப்போம், எவ்வளோ தூரம் எடுப்போம் அப்படின்றதுமே இருக்குது. பட் இப்போ கிளியர் கட்டாக பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஒப்பந்தம் இருக்குது. ஆனாலும் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஒப்பந்தத்தை ஏற்று இந்தியா அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கோ இல்லை அமெரிக்காவுடைய விமானங்களுக்கோ இந்தியாவுடைய மிலிட்ரி பேஸஸை கொடுக்கல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு போயிட்டு ஈரானுக்கு எதிராக ஒரு பிளாக்ல போய் இந்தியா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி கிடையாது. பட் ப்ரிஃபரன்சஸ் கிளியர் கட்டாக வருது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது UAEயோடைய ஓபெக் எக்ஸிட்டை நம்ம பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தோம். இந்த ஓபெக் எக்ஸிட்டில் முதல்ல பயனிடக்கூடிய நாடு இந்தியா, 2வது மிகப்பெரிய பயனிடக்கூடிய நாடு சைனா, 3வது ஜப்பான். அதே சமயம் UAEக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய பயனிடக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். ஏன்னா ஜோர்டன், ஈஜிப்ட் வழியாக UAEயை கனெக்ட் பண்ணி இவங்களுடைய ஆயிலை ஃபியூச்சரில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் நம்பி இல்லாமல் கம்ப்ளீட்டாக பைபாஸ் பண்ணி இஸ்ரேலோட துறைமுகங்களை எடுத்து அதன் பிறகு வேற ரூட் எடுக்கிறதுக்கான அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஒப்பந்தத்தையும் நம்ம பார்க்குறோம். இது நம்ம இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஐமெக்னு சொல்லக்கூடிய இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடர். இதில் இஸ்ரேல் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடு, UAEயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி UAE இனிமே அடுத்த எக்ஸிட் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா OIC, ஆர்கனைசேஷன் ஃபார் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் சொல்லக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு இருக்குது. இது ரொம்ப ஒரு வலிமையான கூட்டமைப்பு. அட்லீஸ்ட் சிம்பாலிக்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவெல்லாம் வந்து இந்த காஷ்மீர் விஷயத்தில் ரொம்ப சீண்டுவாங்க. இப்போ அடுத்த எக்ஸிட் அப்படின்றது OICயில் இருக்கும். ஸோ UAE ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அவங்க இங்கேருந்து டிஸ்கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ எமிரேட் ஏர்லைன்ஸில் நம்ம நண்பர்கள் யாராவது மறக்காமல் பதிவு போடுங்க. பாகிஸ்தானியர்களை, குறிப்பாக ஷியா பாகிஸ்தானியர்களை தேடி தேடி வேலையை விட்டு எடுத்து அவங்க வந்து தூக்கி வெளில போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க கிளியர் கட்டாக ஒரு ப்ரோ US, அதே மாதிரி ப்ரோ இஸ்ரேல், ப்ரோ இந்தியா இந்த குரூப்பிங்குள்ள இந்த வளைகுடா நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த ஒரு போட்டியில் தெளிவாக விலகி நிற்கிறாங்க. இதுக்கு நேரெதிராக அவங்களுடைய சகோதர நாடாக இருந்த சவுதி அரேபியா
துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் இந்த ஒரு ஒரு குரூப்பிங்கில் அவங்க உள்ளே போகிறாங்க. இப்போ ஈரான் இங்கேயும் இல்லை, அது ஒரு முக்கியமான விஷயம். ஈரான் மொத்தமுமே வேற ஒரு ஆக்சஸில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சைடு பங்காளிகளில் ஒரு சைடு கிளியர் கட்டாக இந்த சுன்னி இஸ்லாம் அலையன்ஸை அவங்க முன்னெடுத்துட்டு போகிறாங்க. இதில் தான் துருக்கி, பாகிஸ்தான் வருது. பாகிஸ்தான் நேரடியாக செக்யூரிட்டி ஒப்பந்தத்தை சவுதி கூட போட்டாங்க. ஆனால் யுஏஇ வேற ரூட் எடுத்து, கம்ப்ளீட்டாக வேற ரூட் எடுத்து ஆப்ரஹாமிக் அக்கார்டை ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸாகவும் U2I2 ஒரு செக்யூரிட்டி பிளாக்காகவும் கன்சிடர் பண்ணி இனி வரக்கூடிய காலங்களில் டெக்னாலஜி அப்படின்றது இஸ்ரேல், இதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பையிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மற்றும் யுஏஇ இருக்கும். இதோடைய உற்பத்தி மையமாக இந்தியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக இது ஒரு குவைட்டான டிஃபென்ஸ் நார்மலைசேஷன். I2U2 அப்படின்றது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் பல நாடுகள் இன்னும் உள்ள வர இருக்கிறத பார்க்குறோம். சவுதி கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரோ இஸ் த அமெரிக்கா மற்றும் டோட்டலாக ஆன்டி ஈரான் அந்த அலையன்ஸ்லேருந்து மாறி அவங்க இந்த சுன்னி இஸ்லாமிக் அலையன்ஸை ஒன்று உருவாக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஈரான் இந்த புது டிஃபென்சிவ் லேயரை இது பண்ணணும் அப்படின்ற போது அவங்க ரஷ்யா மற்றும் சைனாவோட ஒர்க் பண்ணுவாங்க. அதே ரஷ்யா இந்தியாவுக்கு மிகப்பெரிய டிஃபென்ஸ் பார்ட்னர், அதே சைனா இந்தியாவுக்கு எதிரி. ஒரு காம்ப்ளெக்ஸான புது உலகத்துக்குள்ள உலகம் போகுது. என்ன நடக்குதுன்ற இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.